வையுங்கள். இப்ப இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்க்குறோம், நம்ம எதை பார்த்தாலும் ஆசைப்படுகிறார்கள், பெற்றோர்களை கைவிட்டு விடுகிறார்கள். இப்படி நம் குழந்தைகளுக்கு இந்த திருக்குறள்களை சொல்லுவதன் மூலமாக பெற்றோர்கள் மீது அவர்களுக்கு மரியாதை கூடும். தன்னை நாடி வரக்கூடிய துணைவியோடு இருக்கக்கூடிய அந்த நொடி பொழுதை நினைத்து மகிழ்வார்கள். அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த நாட்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளோடு வாழக்கூடிய அந்த இன்பமான வாழ்வு கிடைக்கும். ஆக இல்வாழ்க்கையில அழகா சொல்றாருங்க திருவள்ளுவர். என்னங்க சொல்றாரு? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்றாருங்க. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.